இன்று வெங்காய சமோசா எளிய முறையில் செய்ய பார்க்கலாம். வெங்காயத்தை நன்கு பொடியாக நறுக்கவும். கடாயில் எண்ணெய் சூடாக்கி கடுகு பொடுப்பவுடன் கறிவேப்பிலை, சீவிய பச்சை மிளகாய் சேர்க்கவும். மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கலக்கவும். நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து மெதுவாக வதக்கவும். இளஞ்சிவப்பு மென்மை வர வதக்கி இறக்கவும். குளிர்ந்ததும் கொத்தமல்லி சேர்த்து மெதுவாக மசிக்கவும். கலவையை ஒரு புறம் வைத்துக் கொள்ளவும். மைதாவுடன் உப்பு, சிறிது எண்ணெய் சேர்க்கவும். தேவையான தண்ணீர் ஊற்றி மென்மையான மாவாக பிசையவும். மாவை மிருதுவான உருட்டையாக செய்து மூடி 10 நிமிடம் ஊறவிடவும். மாவை சமளவு உருட்டைகளாக பிரிக்கவும். ஒவ்வொன்றையும் மெலிதாக வட்டமாக தேய்க்கவும். வட்டத்தை இரண்டாக வெட்டி அரை சுற்றை கோப்பையாக மடக்கி உள்ளே வெங்காய பூரணத்தை நிரப்பவும். ஓரங்களில் தண்ணீர் தடவி நன்றாக ஒட்டிச்சு மூலைகளை உறுதிப்படுத்தவும். காய்ந்த எண்ணெயில சமோசாவை பொன்னுமா பொரிக்கவும். மாற்றாக குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக ஏற்பிரையில மெதுவாக வெந்துவராக்கலாம். சூடாக பச்சை சட்னியுடன் தட்டில் அழகாக பரிமாறவும். இனிய வாசனையை ரசித்து மெதுவாக சுவையுண்டு மகிழுங்கள். சுட சுட சமோசா சட்னியுடன் நன்றாக பரிமாறவும்.